ஊருக்கா? புருஷோத்தமனின் பிஏவான பிரியா சிம்மனிடம் அந்த வீட்டிற்கான சாவியை கொடுத்துவிட்டு அங்கிருந்து செல்கிறாள். வீட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றவன் அசந்து போகிறான். அந்த வீடு அவ்வளவு கிராண்டாக அழகாக கட்டப்பட்டிருந்தது. நேற்று வரை ஒரு கூரைக்கு சொந்தக்காரனாக மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டிருந்தவனுக்கு இன்று இவ்வளவு பெரிய வீடு தனக்கு சொந்தமானது என்பதை இன்னும் நம்ப முடியாமல் கனவு காண்பது போலவே இருந்தது. அந்த கனவிலிருந்து நிஜ உலகிற்கு இழுத்து வருவது போல அவனது செல்போன் சினுங்கியது. உடனே தனது செல்போனை எடுத்து பார்த்தான். அதில் காயத்ரியின் எண்ணை பார்த்ததும் சிரித்து கொண்டே அட்டன் செய்து ஹலோ காயு என்று சொன்னான். உடனே காயத்ரி சற்று சோகமான குரலில், சிம்மா, நான் இன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்பணும், என்னன்னு தெரியல, அம்மா உடனே ஊருக்கு வர சொல்றாங்க என்று சொன்னாள். உடனே சிம்மன், என்ன ஊருக்கு போறியா? என்ன காயு சொல்ற? ஏன் திடீர்னு கூப்பிடுறாங்க என்று கேட்டான். இல்ல சிம்மா, வெக்கேஷன் முடியறதுக்கு இன்னும் 1 வீக் தானே இருக்கு. அந்த 1 வீக்காவது ஊர்ல வந்து இருந்துட்டு வரக்கூடாதான்னு அம்மா கேட்டாங்க. எனக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல என்று காயத்ரி சொன்னாள். உடனே சிம்மன், சரி காயு, என்னதான் இருந்தாலும் அவங்க உன்னோட அம்மா தானே, உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அவங்க கூடயும் போய் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வா என்று சொன்னவன் பின்பு ஏதோ யோசித்தவனாக, காயு, நீ ஊருக்கு போறது சரி, என்னோட அம்மாவை பார்த்தா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லு, எனக்கு லீவு கிடைக்கல அதனால தான் வர முடியலன்னு சொல்லு, சரியா? ஓகே சிம்மா, நான் இங்க நடக்கிற எதையும் உன் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், நீ பயப்படாத என்று சொன்னவள் ஒரு நிமிடம் யோசித்து விட்டு சிம்மா என்று கூப்பிட்டாள். சொல்லு காயு, என்ன என்று சிம்மன் கேட்டான். இல்ல, நைட்டு 10 மணிக்கு தான் ட்ரெயின், நீ என்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக வரியா? அந்த கொஞ்ச நேரமாவது நான் உன் கூட இருப்பேன்ல என்று சொன்னாள். உடனே சிம்மன் சிரித்து விட்டு, ஓகே காயு, நீ ரெடியாரு, நான் உன்னை 9:30க்கு கூப்பிட வரேன், ஓகே என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். அவன் போனை வைத்த அடுத்த நொடியே மறுபடியும் புருஷோத்தமனிடம் இருந்து கால் வந்தது. அதை அட்டென்ட் செய்தவன், ஹலோ சார், சொல்லுங்க என்று சொன்னான். மிஸ்டர் சிம்மன், ப்ளீஸ் எனக்காக நீங்கள் என் வீடு வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமா? ஒரு எமர்ஜென்சி என்று புருஷோத்தமன் சொன்னார். என்ன சார், என்ன ஆச்சு உங்களுக்கு? மறுபடியும் உடம்புக்கு எதுவும் முடியலையா என்று சிம்மன் கேட்டான். இல்லை சிம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். என் ஒய்ஃபோட தங்கச்சி பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லாமல் இருந்து பிறந்த குழந்தை. அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. கொஞ்ச நாளாவே ரொம்ப டல்லாக இருக்கா. யார் கூடயும் பேச மாட்டேங்கிறா. திடீர்னு அவளுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அழுதாங்க. எனக்கு திடீர்னு உன்னோட ஞாபகம் தான் வந்துச்சு. அதான் உன்னை வர சொல்கிறேன்னு அவங்க கிட்ட சொன்னேன். ப்ளீஸ்பா, சீக்கிரம் வர முடியுமா என்று கேட்டார். உடனே சிம்மன், ஓகே சார், இப்பவே நான் அங்கே வரேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக தனது காரை எடுத்துக்கொண்டு புருஷோத்தமன் வீட்டிற்கு சென்றான். அவன் உள்ளே செல்லும் முன்பு அங்கு ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது. அக்கா, நிஜமாவே நீ சொன்ன டாக்டர் நல்ல டாக்டர் தானா? நம்ம பாப்பா சரியாகிடுவாரா? இது வரைக்கும் இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்பெஷலிஸ்ட்கிட்டையும் அவளை காட்டிட்டோம், ஆனால் அவள் சரியான பாடு இல்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா என்று அந்த பெண் அழுது கொண்டே பேசினாள். அப்பொழுது சிம்மன் உள்ளே சென்றதும் சிம்மனை பார்த்த புருஷோத்தமன், தம்பி வாங்க, உள்ள வாங்க என்று கூப்பிட்டார். வருவது யாராக இருக்கும் என்று ஆர்வமாக திரும்பிய அந்த குழந்தையின் தாய் எதிரில் சிம்மனை பார்த்ததும், இவரை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே என்று யோசித்தாள். அப்பொழுதுதான் சிம்மனுக்கு ஞாபகம் வந்தது. இவங்கள தானே நாம மால்ல பார்த்தோம். நாம சொன்னதை அவங்க நம்பல. இப்ப மட்டும் எப்படி அவங்க குழந்தைய ட்ரீட் பண்ண விடுவாங்க என்று நினைத்து கொண்டே உள்ளே சென்றான். புருஷோத்தமன் அவனை கூட்டி வருவதை பார்த்ததும், மாமா, நீங்க சொன்ன டாக்டர் இவனா? இவன் ஏதோ காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி இருக்கான். இவனா என்னோட குழந்தைய சரி பண்ணுவா? இவனை நான் நேத்து தான் மீட் பண்ணேன். இவன் ஏதோ மாந்திரீகம் மாதிரிலாம் சொல்றான். இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை மாமா என்று சொல்லி அவள் அழுதாள். உடனே புருஷோத்தமனின் மனைவி ஸ்ரீதேவி, என்ன நிஷா சொல்ற? தம்பி ரொம்ப நல்லவர், அவர் அப்படி மரியாதை இல்லாம பேசாத. அவர் இல்லைன்னா இன்னைக்கு உன்னோட மாமா உயிரோடவே இருக்க மாட்டாரு என்று சொன்னார். உடனே நிஷாவின் கணவனான கார்த்திக், அண்ணி, அந்த பையன் ஏதோ ஃபர்ஸ்ட் எய்டு செஞ்சு அதன் மூலமா அண்ணனுக்கு உயிர் வந்துருச்சு. அதுக்காக அண்ணனோட உயிரை அவன் தான் காப்பாத்தனான்னு சொல்றதா? எனக்கு என்னமோ நிஷா சொல்றது தான் சரின்னு தோணுது. இந்த பையனை பார்த்தா ஏதோ ஃப்ராடு மாதிரி தெரியுது என்று சொன்னான். அதுவரை அமைதியாக நின்று கொண்டிருந்த சிம்மன் புருஷோத்தமனை பார்த்து, சார், நீங்க தப்பான ஒருத்தவங்களுக்கு ட்ரீட் பண்ண சொல்லி என்னை கூப்பிட்டுருக்கீங்க. நம்பிக்கை இல்லாத யாருக்கும் என்னால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. இவங்க யாரை நம்புறாங்களோ அவங்கள வச்சே ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தில் இருந்து வெளியேற போனவன் பின் திரும்பி, இங்க பாருங்க, நீங்க நான் சொல்றது எதையும் நம்ப மாட்டீங்க. ஆனா உங்க பொண்ணு ஏன் இப்படி இருக்கான்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு பார்ட்டி அட்டன் பண்ண போனீங்க. அந்த பார்ட்டி முடியறதுக்கு நைட்டு 2 மணி ஆயிடுச்சு. வர்ற வழியில கீழே விழுந்து உங்க காலில் கூட அடிபட்டுச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்பத்துல இருந்து தான் உங்க பொண்ணு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்பா என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட கார்த்திக் ஒரு நிமிஷம் நடந்ததை எல்லாம் யோசித்து பார்த்தான். பின்பு, நான் என் கசினோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு. வரும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். அதுல என்னோட காலில் அடிபட்டுருச்சு. ஆமா, அதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்
சரி, நான் பார்ட்டிக்கு போனதுக்கும் என்னோட பொண்ணு இப்படி இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டான். நீங்க வரும்போது பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க கீழே தடுக்கி விழும்போது உங்க காலில் அடிபட்டு ரத்தம் வந்தது. அந்த ரத்த ஸ்மெல்லை பார்த்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி இறந்த ஒரு குழந்தையோட ஆவி அங்கேயே நின்றுட்டு இருந்தது. அது போக வழி தெரியாம இருந்த போதுதான் நீங்க சரியா அந்த ஆவியோட கண்ணில் பட்டீங்க. உடனே அந்த ஆவி உங்க பின்னால வர ஆரம்பிச்சிருச்சு. கீழே விழுந்த நீங்க கை கால் கூட கழுவாம அப்படியே வீட்டுக்குள்ள போனீங்க. உங்களை பார்த்ததும் உங்க பொண்ணு ஆசையா ஓடி வந்து கட்டி பிடிச்சா. உங்க பின்னாடி வந்த அந்த ஆவி உங்க பொண்ணை பார்த்ததும் அவளை மாதிரியே இருந்ததுனால அன்னிலிருந்து உங்க பொண்ணு பின்னாடியே தான் அந்த ஆவி தெரியுது என்று சொன்னான். அந்த ஆவி உங்க பொண்ணை விட்டு போகணும்னா நான் சொன்ன மாதிரி கருப்பு நிற நாயோட ரத்தத்தை எடுத்து உங்க பொண்ணுக்கு நெத்தியில திலகமா இட்டு முச்சந்தியில நிக்க வச்சு அந்த பொண்ணை விட்டுட்டு 10 அடி தள்ளி நின்று உங்க பொண்ணு பேரை சொல்லி வா வீட்டுக்கு போலான்னு சொன்னா உங்க பொண்ணு உங்ககிட்ட வந்துடும். அந்த ஆவி எந்த வழியா வந்துச்சோ அதே வழியா அப்படியே போயிடும். இதை செஞ்சா மட்டும்தான் உங்க பொண்ணை காப்பாற்ற முடியும். நம்புனா நம்புங்க, இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி எந்த ஸ்பெஷலிஸ்டனா வச்சாச்சும் பாத்துக்குங்க என்று சொல்லிவிட்டு வாசலை நோக்கி நடந்தான். அதுவரை எதையும் நம்பாமல் இருந்த அந்த குழந்தையின் பெற்றோர் இருவரும் அப்படியே அதிர்ந்து நின்றனர். பின்பு சிம்மன் அங்கிருந்து நகர்வதை பார்த்ததும் வேகமாய் அந்த குழந்தையின் தாய் நிஷா ஓடி சென்று சிம்மனின் கையை பிடித்து, இங்க பாருங்க தம்பி, என்னோட குழந்தை 20 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். அவளை எப்படியாவது எனக்கு காப்பாத்தி தாங்க தம்பி. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை அப்படியே செய்யறேன் என்று சொன்னாள். உடனே சிம்மன், நான் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்னேனோ அதை நீங்க செய்யுங்க. உங்க பொண்ணு சரியாயிடுவா. அப்படியும் சரியாகலனா இதுதான் என்னோட நம்பர், என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்ப்போம் என்று சொன்னவன் புருஷோத்தமனை பார்த்து தலையசைத்து விட்டு அங்கிருந்து சென்றான். சிம்மன் அங்கிருந்து சென்றதும் கார்த்திக் அருகில் வந்த புருஷோத்தமன் அவனது தோளில் கை போட்டு, கார்த்தி, நீ நினைக்கிற மாதிரி அந்த பையன் சாதாரண பையன் இல்லை. அவன் இந்த பூமியில அவதரிச்சிருக்க இன்னொரு புத்தர். அவனோட அடையாளத்தை மறைச்சு நார்மலான மனுஷன் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஹி இஸ் அ மாஸ்டர். அதனால அந்த பையனை சந்தேகப்படாம அந்த பையனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடு என்று சொன்னார். புருஷோத்தமன் சொல்வதும் சரி என்பது போல கார்த்தி தலையை அசைத்தான். சிம்மன் சொன்னதை அந்த குழந்தையின் பெற்றோர்கள் செய்தார்களா? ஊருக்கு செல்லும் காயத்ரி என்ன ஆவாள்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த அத்தியாயத்தை கேளுங்க. ஒன்று கேட்கலாமா? புருஷோத்தமன் வீட்டிலிருந்து வெளியே வந்த சிம்மன் தனது காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். ஏனோ அந்த குழந்தையின் முகம் மறுபடியும் அவன் முன்பு வந்து போனது. உடனே தனது நண்பன் அஜய்க்கு ஃபோன் செய்தான். சிம்மனின் ஃபோனை அட்டன் செய்த அஜய், சொல்லு சிம்மா என்று கேட்டான். அஜய், நீ தப்பா நினைச்சுக்கலனா உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா என்று கேட்டான் சிம்மன். என்ன சிம்மா இப்படி தயக்கத்தோட கேட்குற? என்கிட்ட கேட்க உனக்கு என்ன தயக்கம்? கேளு சிம்மா என்று அஜய் சொன்னான். இல்லை, இன்னைக்கு எடுத்தோம்ல அந்த கல்லோட ஜுவல்லரி மேக்கிங் எப்போ முடியும்? எனக்கு எமர்ஜென்சியாக நீ ஜுவல் செஞ்சது போக மீதி இருக்கிற அந்த கல் வேணும் என்று கேட்டான். சிம்மன் என்ன கேட்டாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்பது அஜய்க்கு நன்றாக தெரியும் என்பதால், சிம்மா, ஆல்ரெடி நான் அதை அப்பா கிட்ட கொடுத்துட்டேன். அப்பாவும் பரிசோதனைக்கு அனுப்பிட்டு இப்போ ஜுவல் மேக்கிங் தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 2 நாளில் அந்த கல்லோட பீஸ் உன் கையில் இருக்கும், போதுமா என்று சொன்னான். தேங்க்யூ அஜய் என்று சிம்மன் சொன்னான். நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்? சரி, நான் ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காக வெளியே வந்திருக்கேன், உன்கிட்ட நாளைக்கு பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு அஜய் ஃபோனை துண்டித்தான். அவன் ஃபோனை வைத்ததும் காயத்ரி இன்று ஊருக்கு போவதாக சொன்னது நினைவுக்கு வந்தது. உடனே காரை எடுத்துக்கொண்டு காயத்ரியின் ஹாஸ்டலுக்கு சென்றான். ஹாஸ்டல் வாசலில் காரை நிறுத்திவிட்டு தனது கையில் கட்டியிருந்த வாட்சில் மணியை பார்க்க அது 9:25 என்று காட்டியது. பரவாயில்ல, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம் என்று சொல்லிவிட்டு தனது செல்போனை எடுத்து காயத்ரிக்கு ஃபோன் செய்ய போக காயத்ரியே அப்பொழுது வெளியே வந்து கொண்டிருந்தாள். காயத்ரியை பார்த்ததும் சிரித்துவிட்டு தனது ஃபோனை கீழே வைத்தவன், ஹாய் காயு என்று சொன்னான். பதிலுக்கு காயத்ரி சிரித்து கொண்டு ஹாய் என்று சொல்லிக்கொண்டு அவன் அருகில் வர சிம்மன் கார் டோரை திறந்ததும் காயத்ரி உள்ளே உட்கார்ந்து கொண்டாள். பரவாயில்லையே, கரெக்டாக வந்துட்டீங்க என்று காயத்ரி கேட்டாள். இந்த சிம்மன் சொன்னா செய்வான். சரி, திங்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துட்டியா, போலாமா என்று சொல்லிக்கொண்டு காரை ஸ்டார்ட் செய்து போய்கொண்டிருக்க அப்பொழுது காயத்ரி சிம்மனின் கையை பிடித்து கொண்டு, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என்று சொன்னாள். உடனே சிம்மன் சிரித்து கொண்டு, அப்படின்னா இங்கேயே என் கூடவே இரு என்று சொன்னான். அது எப்படி முடியும்? நான் தான் அம்மா கிட்ட வரேன்னு சொல்லிட்டேனே என்று காயத்ரி சொன்னாள். சரி, ஃபீல் பண்ணாத, சீக்கிரம் டைம் போயிடும் என்று சொல்லிவிட்டு பின்பு இருவரும் ஏதேதோ பேசிக்கொண்டு போக இறுதியாக ரயில்வே ஸ்டேஷன் வந்தது. காயு, பார்த்து போ, டேக் கேர் என்று சிம்மன் சொன்னான்.
சரி என்று சொல்லிவிட்டு காரில் இருந்து இறங்க சென்றவள் திடீரென்று ஏதோ நினைத்தவளாய் சட்டென்று அவனது இதழை சிறைபிடித்தாள். எப்போதும் அமைதியாக இருக்கும் அவளிடம் இதை துளியும் எதிர்பார்க்காத சிம்மனின் கண்கள் இது நமக்கு தெரிந்த காயத்ரி தானா என்பது போல் மின்னியது. பின்பு அவளது இதழை அவனும் மெல்ல சிறைபிடித்தான். இருவரும் தங்களை மறந்து இருந்தனர். அப்பொழுது அந்த ட்ரெயின் இன்னும் சற்று நேரத்தில் கிளம்புவதாக அறிவிப்பு ஒலித்து கொண்டிருக்க இருவரும் விலகினர். பின்பு காயத்ரி சிரித்து கொண்டே ஐ லவ் யூ சிம்மா என்று சொல்லிவிட பதிலுக்கு அவன் என்ன சொல்கிறான் என்று கூட கேட்காமல் வேகமாக அங்கிருந்து சென்றாள். காயத்ரியை டிராப் செய்துவிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு தலையெல்லாம் சுற்றுவது போல இருந்தது. உடலெல்லாம் ஏதோ வலிப்பது போல இருக்க அப்போதுதான் கடந்த சில நாட்களாக அவன் நன்றாக உறங்காதது நினைவுக்கு வந்தது. உடனே அங்கிருந்து ஒரு நாட்டு மருந்து கடை அருகே காரை நிறுத்திவிட்டு அந்த கடைக்கு சென்றான். அந்த ஊரில் அது மிகவும் பிரபலமான கடை. சித்த வைத்தியர் காசிநாதனின் மருந்து கடைதான் அது. கடைக்குள் சென்றவன் சில பல மூலிகைகளின் பெயர்களை சொல்லி அந்த பொருட்களை எல்லாம் கேட்டான். கடையில் இருந்தவனும் சிம்மன் கேட்ட அனைத்து பொருட்களையும் எடுத்து கொடுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது உள்ளே இருந்த காசிநாதன் வேகமாக வெளியில் நின்று கொண்டிருந்த சிம்மனை பார்த்து அவன் சொன்ன அனைத்து பொருள்களும் மிகவும் ரேரான மூலிகைகள். சாதாரணமாக ஆட்களுக்கு இந்த மூலிகையின் பெயர் கூட தெரிந்திருக்க வாய்ப்பிருக்காது. அப்படி இருக்கையில் இந்த பயன்பாட்டை தெரிந்திருக்கும் இவன் யாராக இருப்பான் என்று அவனை மேலும் கீழும் பார்த்து கொண்டிருக்க அப்பொழுது அங்கே வந்த காசிநாதனின் பேரன் ஆனந்த் அவனை பார்த்துவிட்டு நீ மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே என்று கேட்டான். ஆனந்தை பார்த்ததும் அடையாளம் கண்டு கொண்ட சிம்மனும் ஆமா நீ எப்படி இங்க என்று கேட்டான். உடனே இது என் தாத்தாவோட கடை தான் என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே காசிநாதன் ஆனந்த் இந்த பையனை உனக்கு தெரியுமா என்று கேட்டார். ஆமாம் தாத்தா, அன்னைக்கு ஒரு நாள் புருஷோத்தமன் சாரை ஒரு பையன் காப்பாத்தினான்னு சொன்னல, அந்த பையன் இவன்தான் என்று சொன்னான். ஓ அந்த பையனா என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அவனை கூர்ந்து பார்த்தவர் தம்பி நான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை இன்னைக்கு நானே உன்னை பார்த்துட்டேன். ஐ எம் காசிநாதன், சித்த வைத்தியர் என்று சொல்லி தனது கையை நீட்டினார். பதிலுக்கு சிம்மனும் நான் சாதாரண மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் என்று சொல்லி கையை கொடுத்தான். தம்பி உங்களுக்கு எதுவும் வேலை இல்லைன்னா வாங்கலேன், ஒரு கப் காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாம், பின்னாடி தான் என்னோட கிளினிக் இருக்கு என்று சொல்லிவிட்டு சிம்மனை கூப்பிட்டார். அவ்வளவு பெரியவர் கூப்பிடுகிறார் என்று நினைத்து கொண்டு அவனும் அவரின் பின்னால் சென்றான். தாத்தா இப்ப எதுக்கு இவனை கூப்பிடுறீங்க என்று ஆனந்த் கேட்டான். ஆனந்த் வீட்டுக்கு ஒருத்தவங்களை மதிச்சு கூப்பிடும்போது அவங்கள மரியாதை குறைவா பேசக்கூடாது. உங்ககிட்ட எவ்வளவு திறமை இருந்தாலும் இந்த மோசமான குணத்தினால தான் நீ சக்சஸ் ஆக முடியல, அமைதியா வா என்று சொல்லிவிட்டு சிம்மனை கூட்டிக் கொண்டு சென்றார். டாக்டர் காசிநாதன் மிகவும் ஃபேமஸ் ஆனவர். அவர் ஒரு நாளைக்கு 10 பேஷண்ட்டை மட்டும் பார்க்க சம்மதிப்பார். அதற்கு மேல் தலைகீழாக நின்றாலும் அவரை யாராலும் பார்க்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் அவர் 1 மணி நேரத்துக்கு மேல் டைம் எடுத்து மிகவும் பொறுமையாக வைத்தியம் செய்வார். அதனாலேயே அவரிடம் வரும் பேஷண்ட்டுகளுக்கு சீக்கிரமே குணமும் ஆகிவிடும். காசிநாதன் சிம்மனை அழைத்து செல்ல அங்கு 10 பேர் வெளியில் போடப்பட்டிருந்த சேரில் உட்கார்ந்திருந்தனர். அவர்களில் ஒரு 40 வயது தக்க பெண்மணி எழுந்து நின்று சார் சீக்கிரம் என்னை கொஞ்சம் பாருங்க, என்னால் வலி தாங்க முடியல, 4 நாளா அவதிப்படுறேன் என்று சொன்னார். உடனே காசிநாதன் நான் கொடுத்த மெடிசனை ஒழுங்கா எடுத்துக்கிட்டீங்களா என்று கேட்டார். அந்த பெண்ணும் நீங்க சொன்ன மாதிரியே அந்த மெடிசனை எடுத்துக்கிட்டேன் சார் என்று சொன்னார். அதற்கு காசிநாதன் அப்படி என்றால் இந்நேரத்துக்கு உங்களுக்கு சரியாகி இருக்கணுமே என்று சொன்னார். உடனே சிம்மன் அவங்களுக்கு வந்திருக்கிறது ஒற்றை தலைவலி, பரம்பரையா வருது, அதுக்கு நீங்க கொடுத்த இந்த சாதாரண மெடிசன் சரி வராது என்று சொல்லிவிட்டு அவன் சில பிரிஸ்கிரிப்ஷனை சொன்னான். உடனே ஷாக் ஆன அந்த பெண் எங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் தலைவலி இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். அந்த பெண் மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவரும் சிம்மனை ஆச்சரியமாக பார்த்தனர். உடனே சிம்மன் சிரித்துவிட்டு சித்த மருத்துவம் படிக்கிறது என்பது வெறும் கையை பிடிச்சு நாடியை வச்சு மட்டும் கண்டுபிடிக்கிறது இல்லை, ஒருத்தவங்களோட மூச்சு காத்து அவங்க உடலோட நிறம் அவங்களுடைய செய்கையை வச்சே கண்டுபிடிக்கிறது என்று சொன்னான். சிம்மன் அப்படி சொன்னது முதலில் காசிநாதனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தாலும் பின்பு அதுதானே உண்மை என்று உணர்ந்து கொண்டார். இவனுக்கு கலை கற்றுக் கொடுத்தவர் மிகவும் திறமையானவராக இருக்க வேண்டும். பல கலைகளில் தேர்ச்சி பெற்றவரால் மட்டுமே இப்படி பார்த்தவுடனேயே நோயை கண்டுபிடிக்க முடியும் என்பதை ஏற்கனவே அவரது குரு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறார். உடனே காசிநாதர் சிரித்துவிட்டு உன்ன மாதிரி ஒரு பையனை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிஜமாவே ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்களோட நோயை உன்னால சொல்லிட முடியுமா? அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து இருக்கிற அந்த பேஷண்டோட நோய் என்னன்னு சொல்லி பார்ப்போம் என்று சொன்னார். சிம்மன் சற்றும் யோசிக்காமல் அவங்களுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி நரம்பு தளர்ச்சி வந்து கால் பிடிச்சி இழுத்துக்குச்சு, இப்பதான் ஓரளவுக்கு சரியாகி வருது என்று சொன்னான்.
அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த அனைத்து பேஷண்ட்டுடைய நோயையும் சொல்லி அதற்கான மருந்தையும் அவனே சொன்னான். அதையெல்லாம் கேட்டவர்கள் அவன் வயதில் மிகவும் சிறியவனாக இருப்பதை பார்த்துவிட்டு, இவன் இப்போதான் ஏதோ மெடிக்கல் படிக்கிற பையன் மாதிரி இருக்கான், இவன் சொல்கிற மருந்தை நாங்கள் எப்படி சார் எடுத்துக்க முடியும் என்று காசிநாதனிடம் கேட்டனர். காசிநாதன் சிரித்துவிட்டு, இத்தனை நாள் நீங்கள் என்ன எப்படி நம்புறீங்களோ என்னை விட 4 மடங்கு இந்த பையனை நம்பலாம். இவன் மிகவும் திறமையானவன். இவன்கிட்ட கற்றுக்கிறதுக்கு எனக்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் தாராளமாக அவன் கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கி சாப்பிடுங்க என்று சொன்னார். பிறகு சிம்மனை திரும்பி பார்த்து, நீ கடவுளின் ஆசி பெற்ற பையன். உனக்கு நேரம் இருந்ததுன்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு என் வீட்டில் என் பேத்தி இருப்பா, அவளை போய் பார்க்குறியா? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்று சொன்னார். அதுவரை அங்கே நடப்பதை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆனந்த், தாத்தா அக்காவுக்கு என்னாச்சு? அக்கா நல்லா தானே இருக்கா? எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் அக்காவை போய் அந்த பையனை பார்க்க சொல்கிறீங்க என்று கோபமாக கேட்டான். ஆனந்த், நீ அமைதியாரு என்று சொல்லிவிட்டு மறுபடியும் சிம்மனை பார்த்து, நீ என் பேத்தியை போய் பார்க்குறியா என்று கேட்டார். சிம்மன் சிரித்து கொண்டே அந்த கார்டை வாங்கி, கண்டிப்பாக நாளைக்கு நான் போய் பார்க்குறேன், இப்போ நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். தொடரும். நானும் டாக்டர் தான். காலை 10 மணிக்கு காசிநாதன் சொல்லியிருந்த அட்ரஸிற்கு சிம்மன் சென்றான். அந்த இடம் மிகவும் அழகானதாக இருந்தது. வீட்டிற்கு முன்பு விதவிதமான அழகழகான பூச்செடிகள் இருந்தது. அப்பொழுது அங்கிருந்த கேட் வழியாக அவன் எட்டி பார்க்க ஒரு பெண் அங்கிருந்த பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டு இருந்தாள். அவளை பார்க்கையில் ஏதோ தேவலோக ரம்பையே கீழே இறங்கி வந்தது போல் அவ்வளவு அழகாக இருந்தாள். ஒரு நிமிடம் அவனே கண்ணிமைக்க மறந்து அவளை பார்த்து கொண்டு இருந்தான். திடீரென்று தன் வீட்டு கேட்டிற்கு முன்பு யாரோ ஒருவன் நிற்பதை பார்த்துவிட்டு அந்த பெண் அவனை பார்த்து முறைத்தாள். உடனே அவன், ஹலோ, ஐ ஆம் சிம்மன், காசிநாதன் சார் அனுப்புனாரு என்று சொன்னான். அந்த பெண்ணோ அவனிடம் எதுவும் பேசாமல் தனது கையில் வைத்திருந்த தண்ணியை அப்படியே அவன் மீது ஊற்றினாள். இப்ப நான் என்ன கேட்டேன்னு இந்த பொண்ணு தண்ணியை தூக்கி என் மேலே ஊத்துது என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவன் தனது முகத்தை துடைத்துவிட்டு, இங்க பாருங்க, உங்க தாத்தா என்னை அனுப்பியிருக்காரு, உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாமே என்று கேட்டான். மறுபடியும் அந்த பெண் கேட்டை திறந்து வெளியே வந்து அவனது முகத்தில் தண்ணீரை ஊற்றிவிட்டு சட்டென்று அந்த கேட்டை சாத்திவிட்டு உள்ளே சென்றாள். இந்த முறை அவள் ஊற்றியது அழுக்கு தண்ணி என்பதால் சற்று வாடை வந்தது. மறுபடியும் அவனது முகத்தை துடைத்துவிட்டு, இங்க பாருங்க, இப்ப நான் என்ன சொன்னேன்னு என் மேல இப்படி தண்ணியை ஊத்திட்டு இருக்கீங்க என்று கேட்டான். அந்த பெண்ணிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போனதும், இதுக்கு மேல இவகிட்ட நம்ம பேச எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவளை ஆராயத் தொடங்கினான். சற்று நேரத்தில் மறுபடியும் அவளிடம் பேசத் தொடங்கினான். இங்க பாருங்க, நீங்க ரொம்ப டிப்ரெஷனா இருக்கீங்க, உங்களுக்கு ஆண்கள்னாலே பிடிக்காது, உங்கள் தாத்தா கிட்ட கூட ஒரு நாளைக்கு 4 வார்த்தைக்கு மேலே அதிகமாக பேச மாட்டீங்க, எந்த ஆண் உங்கள் பக்கத்தில் வந்தாலும் பிடிக்காது, உங்களை தொட்டாலும் பிடிக்காது, இப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா மென்டல் ஆகிடுவீங்க, தயவு செஞ்சு என்னை ட்ரீட் பண்ண விடுங்க என்று சொன்னான். சிம்மன் சொன்னதை கேட்டவள், நான் டிப்ரெஷனில் இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னா? நானும் டாக்டர் தான், எனக்கு யாரும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க அவசியம் இல்லை என்று சொன்னாள். உடனே சிம்மன் சிரித்துவிட்டு, இங்கே பாருங்க, இவ்வளவு லென்த்தாக நீங்கள் பேசின முதல் ஆம்பளை நான் தான், அவ்வளவு ஏன் உங்கள் தம்பி ஆனந்த் கிட்ட கூட நீங்கள் இவ்வளோ பேச மாட்டீங்க, இவ்வளவு தூரம் என்னை நம்புறீங்கல்ல, ப்ளீஸ் உள்ளே விடுங்க என்று சொன்னான். அந்த பெண்ணும் அப்பொழுதுதான் யோசித்தால் எப்படி இவனிடம் இவ்வளவு பேசினோம் என்று. ஆனாலும் அவன் சொன்னது அனைத்தும் உண்மை என்பதால் அந்த கேட்டை திறந்தவள், இங்கே பாருங்க, எங்கள் தாத்தா கிட்ட போய் சொல்லுங்க, எனக்கு யாரும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் தர தேவையில்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னு என்று சொன்னாள். அவன் வேகமாக ஓடி சென்று அவளது கையை இறுக பிடித்து கொண்டான். அவன் அப்படி பிடித்து கொண்டதும் அவள் முறைக்க, இங்கே பாருங்க, நான் உங்களோட பல்ஸை தான் செக் பண்ண போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவளது பல்ஸை செக் செய்தான். நீங்கள் சரியாக தூங்குறதில்ல, சரியாக சாப்பிட்றதில்ல, வாழ்க்கையே வெறுத்து போய் இருக்கீங்க, உங்களுக்கு மெடிசன்னாலலாம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியாது, அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தான் உங்களை சரிப்படுத்தும், அதனால் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ண என்னை விடுவீங்களா
என்று கேட்டான். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அங்கு வந்த காசிநாதன் சிம்மனை பார்த்துவிட்டு, அடடே தம்பி, வா வா, நீ வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று சொல்லிக்கொண்டே தன் பேத்தியை பார்த்தார். அப்பொழுது சிம்மன் அவளது கையை பிடித்திருப்பதை பார்க்கையில் காசிநாதனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அவர்களை கூட அவள் இப்பொழுதெல்லாம் தொடவிடுவதே இல்லை. தம்பி, என் பேத்திக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு இப்படி ஆயிட்டா, அவளை உங்களால சரி பண்ண முடியுமா என்று காசிநாதன் கேட்டார். கண்டிப்பா சரி பண்ண முடியும் சார், ஆனா அதுக்கு உங்க பேத்தி ஒத்துழைக்கணும். அவங்களுக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா என்னால் அவங்கள க்யூர் பண்ண முடியும் என்று சிம்மன் சொன்னான். தனது பேத்தி என்ன சொல்ல போகிறாளோ என்று தயக்கத்துடன் காசிநாதன் தனது பேத்தி முகத்தை பார்த்து கொண்டிருக்க அவள் உடனே சரி என்பது போல் தலையை அசைத்தாள். தம்பி, என் பேத்தி ஒத்துக்கிட்டா எப்படியாவது அவளை சரி பண்ணி என்னோட பழைய பேத்தியா என் கையில் கொடுத்துடுங்க என்று சொல்லி சிம்மனின் கையை அவர் வாஞ்சையாக தடவி கொடுத்தார். உடனே சிம்மனும், நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் அவங்கள சரி பண்ணிடுவேன் என்று சொன்னவன், அப்போ இப்போவே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா என்று அவளை பார்த்து கேட்டான். அவளும் சரி என்று தலையை அசைத்தாள். ஓகே, அப்போ ஏன் வெளியில் நின்று டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க உள்ளே போகலாம் என்று சொல்லிவிட்டு சிம்மன் உரிமையாக உள்ளே சென்றான். அதை பார்த்த அவளது இதழோரம் மெதுவாக ஒரு சிறு புன்னகை பிறந்தது. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிறகு அந்த புன்னகையை பார்த்த காசிநாதனுக்கு தனது பேத்தி சரியாகி விடுவாள் என்ற நம்பிக்கை வந்தது. உடனே தனது பேத்தியை பார்த்து, உள்ள போமா என்று சொல்ல அவளும் உள்ளே சென்றாள். வீட்டிற்குள் சென்ற சிம்மன் அங்கிருந்த ஒரு அறைக்குள் சென்றான். பின்பு அதற்குள் வந்த அவளை பார்த்து, இங்க பாருங்க, ஐ எம் சிம்மன், என்னோட பேரை 2வது முறையா சொல்றேன், உங்க பேர் என்ன என்று கேட்டான். அவளோ அவனை பார்த்து முறைத்து கொண்டே அனு என்று சொன்னாள். அனு, நல்ல பேரு தான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த ஒரு டேபிள் மீது அவளை படுக்க சொன்னான். அவள் அவனை பார்த்து முறைக்க, இங்க பாருங்க, இப்போ எதுக்கு இப்படி முறைக்கிறீங்க, ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான், நீங்க ஒரு டாக்டராச்சு, உங்களுக்கு தான் தெரியும்ல என்று சொன்னான். அவள் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்த டேபிள் மீது ஏறி படுத்துக்கொள்ள அவனுடன் கொண்டு வந்திருந்த பையில் இருந்த ஊசியை எடுத்து மெதுமெதுவாக அவளது உடலில் செலுத்த ஆரம்பித்தான். ஊசி செலுத்திய அடுத்த 10 நிமிடத்திலேயே அவளது இதயத்தில் ஏதோ பெரிதாக அழுத்தி கொண்டிருந்த ஒரு அழுத்தம் மெதுவாக விடுபட்டது போல் உணர்ந்தாள். அரை மணி நேரத்திற்கு பிறகு அவள் மீது இருந்த அனைத்து ஊசியையும் எடுத்தவன், இந்த மாதிரி வாரம் ஒரு முறை கொடுத்தா கண்டிப்பா அடுத்த 2 மாசத்துல நீங்க சரியாயிருவீங்க, சரி நான் வரேன் என்று சொல்லிவிட்டு சிம்மன் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தான். அவர்களுக்காக காத்து கொண்டிருந்த காசிநாதன், என்னாச்சு தம்பி என்று கேட்டார். சார், உங்க பேத்திக்கு பயப்படுற அளவுக்கு பெருசா எதுவும் இல்லை, 2 மாசத்துல அவங்க பழைய அணுவா மாத்தி காமிக்கிறேன், சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்று சொன்னான். உடனே காசிநாதன், என்ன தம்பி இவ்வளோ தூரம் வந்துட்டு மதியம் லஞ்ச் சாப்பிடாம போனா என்ன அர்த்தம், வாங்க சாப்பிட்டு தான் நீங்க போகணும் என்று சொன்னார். அவர் பாசமாக கூப்பிடுவதாலும் ஏனோ அவள் அப்படி முறைப்பது அவனுக்கு பிடித்திருக்க இன்னும் கொஞ்ச நேரம் அங்கு இருக்கலாம் என்று அவன் தனக்குள் நினைத்து கொண்டு சரி என்று தலையசைத்தான். மதிய உணவை முடித்துவிட்டு அடுத்த வாரம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சிம்மன் அங்கிருந்து கிளம்பினான். அப்பொழுது அவனது செல்போனை எடுத்து பார்த்தவன் அதில் அஜயின் நம்பரை பார்த்ததும், என்ன அஜய் என்று கேட்டான். டேய், ஜுவல்ஸ் பண்ணி முடிச்சாச்சு, நீ கேட்ட 4 பீஸ் ரெடியாக இருக்கு, உன்னோட அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கவா என்று கேட்டான் அஜய். உன்னோட ஜுவல்லரி ஷாப்புக்கு நானே வந்து பிக் பண்ணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தவன் நேராக ஜுவல்லரி ஷாப்பிற்கு சென்றான். அங்கு சிம்மனை பார்த்ததும் அஜய் அன்பாக கட்டி அணைத்து உள்ளே அழைத்து சென்றான். இருவரும் சற்று நேரம் பேசிவிட்டு, சரி எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அந்த 4 துண்டு கற்களையும் எடுத்தவன் அஜயிடம் கொடுத்து, அஜய் இது எனக்கு நீ குதிரை உருவமாக மாற்றி தரணும் என்று கேட்டான். உடனே அஜய் சிரித்துவிட்டு, என்ன குதிரை உருவமாவா, டேய் இந்த கல்லோட பேரு தான் குதிரைன்னா அந்த கல்லையே நீ குதிரையா மாற்றணும்னு நினைக்கிறியா என்று கேட்டான். இல்லடா, எனக்கு இது அவசியமாக தேவைப்படுது, ப்ளீஸ் அதை செஞ்சு தர முடியுமா என்று கேட்டான். கண்டிப்பா செஞ்சு தந்துட்டா போச்சு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த இருவரை அழைத்து, இதை இன்னும் 1 மணி நேரத்தில் குதிரை வடிவத்தில் எனக்கு மாற்றி தரணும் என்று சொல்ல, சரி என்று சொல்லிவிட்டு அதை வாங்கி சென்றவர்கள் அவர்கள் சொன்னது போலவே 1 மணி நேரத்தில் சின்ன சின்ன குதிரை வடிவமாக மாற்றி அந்த கல்லை அவனிடம் கொண்டு வந்து கொடுத்தனர். அதை அவர்கள் அவ்வளவு நுணுக்கமாக செதுக்கி இருந்தார்கள். பார்ப்பதற்கு உயிரோட்டமுள்ள குதிரை மாதிரியே இருந்தது. அதை பார்த்தவன், ரொம்ப தேங்க்ஸ்டா, சரி எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு
அந்த கடையை விட்டு வெளியேற அப்பொழுது மறுபடியும் அவனது செல்போன் சினுங்கியது. தனது போனை எடுத்து பார்த்தவன் புருஷோத்தமனின் எண்ணை பார்த்ததும் அந்த குழந்தைக்கு தான் மறுபடியும் ஏதோ நடந்துவிட்டது என்று எண்ணி ஹலோ என்று கேட்டான். சிம்மன் எதற்காக அந்த கல்லை குதிரை வடிவில் மாற்றினான்? அந்த குழந்தைக்கு மறுபடியும் என்ன நடந்திருக்கும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த அத்தியாயத்தை கேளுங்க. தொடரும். நெக்ஸ்ட் 21 டேஸ். அஜயின் ஜுவல்லரி ஷாப்பிலிருந்து சிம்மன் வெளியேற அப்பொழுது அவனது செல்போன் சினுங்கியது. அதை எடுத்து பார்த்தவன் புருஷோத்தமனின் எண்ணை பார்த்ததும் வேகமாக அட்டன் செய்து ஹலோ சார் சொல்லுங்க என்று கேட்டான். தம்பி எங்கே இருக்கீங்க? சீக்கிரம் வரீங்களா? எங்கள் பாப்பா என்னன்னே தெரியல, அழுதுகிட்டே இருக்கா, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு என்று சொன்னார். ஓகே சார், நீங்கள் பயப்படாதீங்க, நான் இப்போவே வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சிம்மன் புருஷோத்தமனின் வீட்டிற்கு சென்றான். சிம்மனை பார்த்ததும் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் வேகமாக அவனிடம் ஓடி வந்து இங்கே பாருங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் செஞ்சோம். அதுக்கப்புறம் அவன் நல்லா தான் இருந்தா, திடீர்னு மறுபடியும் பழைய நிலைமைக்கு ஆயிட்டா. அது மட்டும் இல்லாமல் வாய் மூடாமல் அழுதுகிட்டே இருக்கா, என்னன்னு கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் எங்கள் குழந்தையை நீங்கள் காப்பாற்றி கொடுக்கணும் என்றனர். உடனே அந்த குழந்தையின் அருகில் சென்றவன் அவளது தலையில் தனது கையை வைத்து தனது கண்களை மூடினான். தனது கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் நேற்று நைட் அந்த பொண்ணுக்கு அப்படி செஞ்சதுக்கப்புறம் அவள் சரியாயிருப்பா. இன்னைக்கு காலையில் நீங்கள் அவளை ஏதாவது முன்னோர்களை வழிபடுற இடத்துக்கோ இல்லை கல்லறைக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஆவிகள் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு கூட்டிகிட்டு போனீங்களா என்று கேட்டான் சிம்மன். உடனே நிஷா ஆமாம் தம்பி, எங்கள் வீட்டுக்காரரோட அம்மாவுக்கு திதி, அதனால தான் ஊருக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அவங்களோட கல்லறைக்கும் போயிட்டு வந்தோம் என்று சொன்னாள். உடனே சிம்மன் தப்பு என் மேலே தான், இதையெல்லாம் பண்ண சொன்னனா இந்த மாதிரி ஆவிகள் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்ல மறந்துட்டேன். உங்கள் பொண்ணோட ராசி நட்சத்திரம் அந்த மாதிரி, அவள் எங்கே இருந்தாலும் அவளை ஆவி சுற்றி தான் வரும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணை சரியாக்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தையின் கையை பிடித்தவன் தியா அங்கிள் கூட வரியா என்று கேட்டான். ஏற்கனவே சிம்மனை தியாவிற்கு நன்றாக தெரியும் என்பதால் அழுது கொண்டே சரி என்று தலையை ஆட்டினாள். அவளது கையை பிடித்து கொண்டு அங்கிருந்த ஒரு அறைக்கு சென்றான். பின்பு அந்த அறையை பூட்டிவிட்டு யாரும் சத்தம் போடாதீங்க என்று சொன்னவன் மறுபடியும் அவளது தலையில் கை வைத்து ஏதோ ஆத்மாக்களுக்கு மட்டும் புரியும் பாஷையில் வேறு ஏதோ பேசினான். அப்பொழுது அந்த குழந்தையின் உடலிலிருந்து 2-3 ஆத்மாக்கள் வெளியேறியது. அதை பார்த்தவன் உங்களுக்கான உலகம் இது கிடையாது, இந்த உலகத்திலிருந்து நீங்கள் விடுபடுற நேரம் வந்துருச்சு, உங்களுக்கான பாதை இதுதான், அமைதியா உங்களோட உலகத்துக்கு போய் சேருங்க என்று சொல்லிவிட்டு சிம்மன் கையை மேலே தூக்கி அசைத்தான். அப்பொழுது அவன் கையிலிருந்து ஒரு ஒளி போக அது நேராக ஆத்மாக்கள் வாழும் உலகிற்கான வழியை காட்டியது. உடனே அந்த ஆத்மாக்கள் அவனுக்கு நன்றி தெரிவிப்பது போல் தலையசைத்துவிட்டு அந்த ஒளியின் வழியாக அவர்களது உலகத்திற்கு சென்றது. அந்த ஆத்மாக்கள் அங்கிருந்து வெளியேறியதும் சிம்மன் அவனிடம் இருந்த 4 குதிரையில் ஒரு குதிரையை எடுத்து அவன் கையோடு கொண்டு வந்திருந்த ஒரு கருப்பு கயிறில் அதை கோர்த்தவன் அந்த குழந்தையின் கழுத்தில் போட்டான். பின்பு தியா கண்ணத்தொர, இந்த அங்கிள் உனக்கு கொடுக்குற கிஃப்ட், என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த கயிறை மட்டும் நீ எடுக்கவே கூடாது, சரியா என்று சொன்னான். தனது கழுத்தில் இருந்த அந்த குதிரை லாக்கெட்டை பார்த்ததும் அந்த குழந்தை மிகவும் சந்தோஷமாக ஆர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஒயிட் ஹார்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி அந்த குதிரையை தன்னோடு அணைத்து கொண்டாள். உடனே சிம்மன் சிரித்து கொண்டு எனக்கும் ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு கதவை திறக்க வெளியில் வந்தவள் சிரித்து கொண்டே தனது தாயிடம் வேகமாக ஓடி சென்று அம்மா இங்க பாருங்க, இந்த குதிரை ரொம்ப அழகா இருக்குல்ல என்று தனது கழுத்தில் இருந்த லாக்கெட்டை காட்டினாள். மறுபடியும் தனது குழந்தை நார்மலாக ஆனதை பார்த்ததும் அவளது பெற்றோர்கள் இருவரும் அவளை தன்னுடன் அணைத்து கொண்டு சிம்மனை கையெடுத்து கும்பிட்டனர். உடனே சிம்மன் என்கிட்ட நீங்க புலம்புறதை விட ஒரு பிள்ளைன்னு சொல்றீங்க, அந்த குழந்தை மேலே இன்னும் அக்கறை காட்டுங்க.
அடுத்த 21 நாளுக்கு இந்த குழந்தைய ஆவிகள் சம்மந்தப்பட்ட எந்த இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகக்கூடாது. அவ்வளவு ஏன் உங்கள் முன்னோர்கள் இருக்கிற ஃபோட்டோவை கூட அவ பார்க்கக்கூடாது என்று சொன்னான். அவர்கள், சரி, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு எங்கள் குழந்தை தான் முக்கியம் என்று சொன்னவர்கள் பின்பு அந்த லாக்கெட்டை தொட்டு பார்த்த நிஷாவின் கணவர், இங்கே பாருங்க, இது ரொம்ப காஸ்ட்லியானது, இது எங்கள் பொண்ணுக்கு கொடுத்துட்டீங்களே என்று கேட்டார். அதை விட ரொம்ப காஸ்ட்லியானது உங்கள் பொண்ணோட சிரிப்பு, அதை பார்த்தா போதும், எனக்கு தியாவை ரொம்ப பிடிக்கும், இது என்னோட பரிசாக வச்சுக்கோங்க என்று சொன்னான். உடனே அவர் சிரித்துவிட்டு, இங்கே பாருங்க, நான் இந்த சிட்டியில் இருக்கிற ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு எல்லாம் ஹெட்டு, ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, நான் செய்கிறேன் என்று சொன்னான். கண்டிப்பாக, சரி, எனக்கு இப்போ டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சிம்மன் புருஷோத்தமனை பார்த்து சிரித்துவிட்டு அங்கிருந்து சென்றான். புருஷோத்தமன் வீட்டிலிருந்து வெளியேறிய சிம்மனிற்கு மறுபடியும் ஏதோ போல் இருக்க காரை சிட்டியின் அவுட்டரில் இருக்கும் ஒரு ரிவர் பக்கம் விட்டான். அங்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருப்பதை பார்த்துவிட்டு காரை பார்க் செய்துவிட்டு இரவு சாப்பிடுவதற்காக இறங்கிச் சென்றான். அங்கிருந்த டேபிளில் அவன் உட்கார்ந்திருக்க அப்பொழுது ஒரு 70 வயதை தாண்டிய ஒரு முதியவர், தம்பி, தனியாக தான் வந்திருக்கீங்க போல, நான் வேணா உங்களுக்கு கம்பெனி கொடுக்கவா என்று கேட்டார். அவரின் குரல் கேட்டு சிம்மன் நிமிர்ந்து பார்த்தான். அவர் பார்ப்பதற்கு ராயல் லுக்குடன் இருந்தார். ஏதேனும் பெரிய குடும்பத்தை சார்ந்தவராகத்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டவன் அவனுக்கு தனியாக சாப்பிடுவதற்கு ஒரு மாதிரி இருக்க சரி என்று தலையை அசைத்தான். தம்பி, இந்த ஊருக்கு புதுசா? முன்ன பின்ன நான் இங்கே பார்த்ததே இல்லையே என்று கேட்டார். உடனே சிம்மன், ஆமாம், நான் மெடிக்கல் காலேஜ் படிக்கிறேன், படிப்புக்காக தான் இங்கே வந்தேன் என்று சொன்னான். அப்படியா? நான் லோக்கல் தான் தம்பி, என்ன வேலைக்காக வெளியூரில் இருந்துட்டேன். 10 வருஷம் கழித்து இப்போ தான் சொந்த ஊருக்கு வந்திருக்கேன். என்னோட நண்பர்கள் பாதி பேர் கடவுள்கிட்ட போயிட்டாங்க, நான் போவதற்கான க்யூவில் நிற்கிறேன் என்று சொல்லி ஒரு விரக்தியான சிரிப்பை சிரித்தவர், சரி தம்பி, என்ன ஆர்டர் பண்ண என்று கேட்டார். நான் இங்கே முதல்ல இப்போ தான் வரேன், அதனால் என்ன டிஷ் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாது, நீங்களே ஆர்டர் பண்ணுங்க என்றான் சிம்மன். உடனே அவர் சிரித்துவிட்டு அந்த ஊரில் மிகவும் ஃபேமஸான ஒரு சில உணவுகளை சொல்லிவிட்டு பின்பு இருவரும் குடிப்பதற்காக ஒயிட் ஒயினை எடுத்துட்டு வர சொன்னார். அவர் சொல்லி முடிக்கும் முன்பு, ஆனால் உங்களுக்கு தான் லிவரில் பிரச்சனை இருக்கே, நீங்கள் எப்படி ட்ரிங்க் பண்ணலாம் என்று கேட்டான். தன்னை பற்றி சொன்னதும் அதிர்ந்தவர் பின்பு, எப்படி தம்பி, எனக்கு லிவரில் பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் என்று கேட்டார். எனக்கு கொஞ்சம் சித்த மருத்துவம் தெரியும், அதோடு சேர்த்து எங்கள் தாத்தா இன்னும் சில யுத்திகளையும் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு, அதன் மூலமாக ஒருத்தவங்களை பார்த்தாலே அவங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவேன் என்று சொன்னான் சிம்மன். அப்படியா? உங்கள் தாத்தா ரொம்ப திறமசாலி தான். ஆனால் என்ன செய்ய தம்பி, நான் ட்ரிங்க் பண்ணியே 6 மாதம் ஆச்சு. வீட்டுக்கு தெரியாமல் அப்பப்போ ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் தெரிஞ்சு என்னோட குடோனில் இருந்தால் எல்லா பாட்டிலையும் உடச்சி போட்டுட்டாங்க. வெளியில் கூட விட மாட்டேங்கிறாங்க. இப்போ கூட அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் வெளியில் வந்திருக்கேன். தம்பி, எப்படியும் சாவுறதுக்கான நாள் எனக்கு வந்துடுச்சு. இன்னும் நான் எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் எனக்கு பிடிச்சதை செஞ்சு சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன். எனக்கு பிடிக்காத ஒன்று செஞ்சு நான் உயிரோடு இருக்கிறத விட எனக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு நான் செத்து போகிறது எவ்வளோ மேல் என்று சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே அங்கிருந்த பேரர் அவர்களுக்கு முன்னால் அவர்கள் ஆர்டர் செய்திருந்த சாப்பாட்டையும் ஒயினையும் வைத்தனர். ஒயினை பார்த்ததும் அந்த வயதானவர் சிரித்து கொண்டே சிறு பிள்ளை போல் அந்த பாட்டிலை எடுத்து முத்தமிட்டு குடிக்க ஆரம்பித்தார். அதை பார்க்கையில் சிம்மனுக்கு சிரிப்பு வந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்தில் போதை, இவருக்கு இதில் என்று சிரித்துவிட்டு அவர் குடிப்பதையே பார்த்து கொண்டிருந்தான். கால் பாட்டிலை காலி செய்தவர், தம்பி, இன்னைக்கு தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார். சிம்மன் அவரை பார்த்து சிரித்துவிட்டு சாப்பிட்டு கொண்டே, சார், உங்களோட நோய் ஒன்றும் அந்த அளவுக்கு ஆபத்தானதில்லை, என்னால் உங்களை ட்ரீட் பண்ண முடியும் என்று சொன்னான். உடனே அந்த வயதானவர் ஆச்சரியமாக, என்ன தம்பி சொல்கிறீங்க? சித்த மருத்துவம், இங்கிலீஷ் மெடிசன்னு எல்லா மெடிசனையும் சாப்பிட்டு பார்த்தாச்சு. வேர்ல்டு பெஸ்ட்டு டாக்டர் கூட கன்சிடர் பண்ணிட்டு வந்துட்டோம். என்னை யாராலையும் சரிப்படுத்த முடியல. அப்புறம் எப்படி உங்களால் சரிப்படுத்த முடியும் என்று கேட்டார். நீங்கள் நம்புனீங்கன்னா ஒரே மாதத்தில் நான் உங்களை சரி பண்ணி காட்டுறேன் என்று சிம்மன் சொன்னான். இவன் சொல்கிறது உண்மைதானா என்று சிம்மனை ஆச்சரியமாக பார்த்தார் அந்த வயதானவர். தொடரும்.
அந்த வயதானவர் மிகவும் சந்தோஷமாக ட்ரிங்க் செய்வதை பார்த்த சிம்மன் சிரித்துக்கொண்டே, சார், நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்க நோய் ஒன்றும் சரி செய்ய முடியாதது இல்லை. என்னை நீங்க நம்புனீங்கன்னா ஒரே மாசத்துல நான் உங்களை சரி செய்யறேன். அதுக்கப்புறம் நீங்க எந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் வேணாலும் குடிக்கலாம், உங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது என்று சொன்னான். சிம்மன் அப்படி சொன்னதும் ஆச்சரியமாக, என்ன தம்பி சொல்ற, நிஜமாவே உன்னால் என்னை காப்பாற்ற முடியுமா? அதுக்கப்புறம் என்னால் நான் நினைக்கிற எல்லா ட்ரிங்க்ஸையும் குடிக்க முடியுமா என்று கேட்டார். நிச்சயமா நீங்க குடிக்கலாம் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு எதிரே இருந்த ஒரு டேபிளின் அருகே நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணை அங்கு சாப்பிடுவதற்காக வந்த ரவுடி கன்னத்தில் அறைந்து, சாப்பாடு கொண்டு வர சொன்னா கொண்டு வர மாட்டியா என்று கேட்டான். அந்த பெண் அழுது கொண்டே, சார், உங்களுக்கு தான் எடுத்துட்டு வர்றதுக்காக போனேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே மறுகணத்தில் அறைந்து, என்ன என்ன எதிர்த்து பேசுறியா என்று கேட்டான். அப்பொழுது அங்கே வந்த அந்த ரெஸ்டாரண்டின் ஓனர் அந்த பெண்ணை திட்டி உள்ளே போகும்படி சொல்லிவிட்டு, சார், சின்ன பொண்ணு இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா, ஏதோ தெரியாம பண்ணியிருப்பா, அவ என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் என்று சொன்னார். ஓ, சின்ன பொண்ணா, பார்க்க நல்லா சோக்கா தான் இருக்கா, இந்தாமா பொண்ணு, என் கூட வரியா என்று சிரித்துக்கொண்டே அவளை பார்த்து அவன் கேட்டான். அந்த பெண்ணோ அழுது கொண்டே தனது தலையை கீழே தாழ்த்தி கொண்டாள். உடனே அந்த கடைக்காரர், சார் ப்ளீஸ், அது எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான், ரொம்ப சின்ன பொண்ணு, விட்டுடுங்க என்று சொன்னார். அந்த கடைக்காரனின் கன்னத்திலும் ஓங்கி அறைந்து, உன்னோட வேலை ஏதோ அதை பார் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் அருகே போக போனான். அவ்வளவு நேரம் அங்கு நடப்பதை பார்த்து கொண்டிருந்த அந்த வயதானவர், ஏண்டா டேய், சாப்பிட வந்தா சாப்பிட்டு போக மாட்டியா, என்னடா கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டார். இதோ பாருடா, யூத் வந்துருச்சு, என்னன்னு கேட்க, ஏய் கிளம், உன்னால கம்பு இல்லாமலே நடக்க முடியாது, நீ எதுக்கு தேவையில்லாம எங்களோட பிரச்சனையில வர, அமைதியா வந்தோமா சாப்பிட்டோமான்னு போயிட்டே இரு என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணின் தோளில் கை வைக்க போக மின்னல் வேகத்தில் அவனது கையை பிடித்தான் சிம்மன். சிம்மனை பார்த்ததும், இப்போதான் அந்த யூத்துக்கு சொன்ன, அதுக்குள்ள உனக்கா, பார்த்தா பள்ளிக்கூடம் படிக்கிற பையன் மாதிரி இருக்க, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, ஒதுங்கி போ என்று சொன்னான். இங்க பாருங்க, சின்ன பொண்ணுகிட்ட இப்படி அனாவசியமா நடந்துக்கிறது தப்பு, மரியாதையா இங்கிருந்து கிளம்புங்க என்று சொன்னான் சிம்மன். அத சொல்ல நீ யாரா என்று சொல்லி சிம்மனை அடிக்கப் போக சிம்மனோ அவனது கையை பிடித்து இறுக முறுக்கினான். அங்கு நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த முதியவர், இதற்கு மேல் விட்டால் அந்த பையனுக்கு ஏதாவது ஆகிவிடும் என்று பயந்து தனது பாக்கெட்டிலிருந்து செல்போனை எடுத்து ஃபோன் செய்ய போனார். அப்பொழுது அந்த ரவுடி அலறுவதை பார்த்து, பரவாயில்ல, சின்ன பையனா இருந்தாலும் விவரமா தான் இருக்கான் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் தனது போனை பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டார். சிம்மன் முறுக்கிய முறுக்கில் வலி தாங்காமல் கீழே படுத்து உருண்டு கொண்டிருக்க, எங்க அண்ணனையே அடிச்சிட்டியாடா என்று சொல்லி இருவர் சிம்மனிடம் சண்டைக்கு வந்தனர். அவர்களை சிம்மன் தூக்கி தரையில் அடித்தான். இப்படியே அங்கிருந்த 6-7 ரவுடிகளும் அடி வாங்கி தரையில் உருண்டனர். அந்த ரவுடிகளுக்கு எட்டானவன் தனது செல்போனை எடுத்து, இங்க பாரா, என்ன நீ அடிச்சல்ல, இப்ப எங்க அண்ணன் வருவார், அவருக்கு பதில் சொல்லு என்று சொல்லிவிட்டு, அண்ணா எங்கண்ணா இருக்க, என்ன ஒருத்தன் இந்த ரிவர் பக்கத்தில் அடிச்சிட்டான், நீ உடனே வா என்று சொன்னான். அவன் போனை வைத்த அடுத்த 20 நிமிடத்தில் 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கையில் கம்புடனும் கத்தியுடனும் வந்து குவிந்தனர். அவ்வளவு கூட்டம் வந்ததை பார்த்ததும் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர், ஐயையோ, இவங்க கிட்ட இருந்து எப்படி தம்பி நீங்க தப்பிப்பீங்க என்று சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்க, சிம்மனோ, என் ஒருத்தனை அடிக்க எதுக்கு இவனுங்க இவ்வளோ பேர் வந்திருக்கானுங்க, இவனுங்களை எல்லாம் அடிக்கிறதுக்கு கண்டிப்பா என்னோட மாயாஜாலத்தை யூஸ் பண்ணி தான் ஆகணுமோ என்று யோசித்து கொண்டிருக்க, அப்பொழுது அந்த பெரியவரின் செல்போன் சினுங்கியது. செல்போனை எடுத்து அட்டன் செய்து, ஹலோ என்று அவர் கேட்டார். எதிர்முனையில் இருந்தவன், பாஸ், எங்க பாஸ் போனீங்க, உங்களை காணாம இங்க எல்லாரும் பயந்து போயிருக்கோம் என்று சொன்னான். உடனே அந்த பெரியவர், முட்டாள், எங்கடா இருக்க, இது என்ன ஊரா வேற என்னமுமா, நான் இங்க இருக்கிற ரிவர் பக்கத்துல தான் இருக்கேன், ஒரே ரவுடிங்க தொல்லை தாங்க முடியல, நிம்மதியா ட்ரிங்க் பண்ணலான்னு வந்தா என்னோட நிம்மதியவே ஸ்பாயில் பண்ணிட்டானுங்க என்று சொன்னார். பாஸ், நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, இப்பவே அங்க வந்துடுறேன்
என்று சொல்லிவிட்டு போனை வைத்தவன் தனது கையில் வைத்திருந்த விசிலை ஊதினான். அப்பொழுது அங்கிருந்த இராணுவ வீரர்களில் ஒரு 30 பேர் அவன் முன்பு வந்து ஆஜராயினர். ஓல்டு மாஸ்டர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் இப்ப ரிவருக்கு பக்கத்துல தான் இருக்காராம். அங்க ஏதோ ரவுடிங்க வேற நிக்கிறாங்களாம். இப்பவே நம்ம போர்ஸை கூட்டிட்டு அங்க போய் என்னன்னு பாருங்க என்று சொன்னான். அவனுக்கு முன்பு நின்று இருந்தோர் அனைவரும் அவனிடம் சல்யூட் அடித்துவிட்டு அங்கிருந்து வேகமாக தங்களது வாகனத்தை எடுத்துக்கொண்டு சென்றனர். அங்கிருந்த சேரில் உட்கார்ந்த அந்த பெரியவர் தனது செல்போனை எடுத்து ஏதோ எண்ணிற்கு டயல் செய்தார். கால் அட்டன் ஆனதும், ஏண்டா முட்டாள், நீ என்னமோ பெரிய கவர்னர், இந்த மொத்த சிட்டியும் உன் கையில தான் இருக்குன்னு சொன்ன. என்னால நிம்மதியா உட்காந்து தண்ணி கூட அடிக்க முடியல, ரவுடிங்க தொல்லை தாங்க முடியல என்று கத்தினார். அப்பா, நீங்க எங்க இருக்கீங்க? உங்களை காணோன்னு இப்பதான் எனக்கு போன் வந்தது. கொஞ்ச நேரத்துல நாங்க பதறி போயிட்டோம். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா என்ன பண்ண முடியும்? நீங்க எங்க இருக்கீங்க என்று கவர்னர் கேட்டார். நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? கவர்னரோட அப்பா எனக்கே இங்க பாதுகாப்பு இல்லை. அப்படின்னா சாதாரண பாமர மக்களுக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்கும் என்று அந்த முதியவர் மறுபடியும் கத்தினார். அப்பா, நீங்க திட்டுறதா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து திட்டுங்கப்பா. அவ்வளவு ஏன், என்னை அடிக்கிறதா இருந்தா கூட வீட்டுக்கு வந்து அடிங்கப்பா. உங்களை காணோன்னு நாங்க எல்லாரும் பதறி போயிருக்கோம். ப்ளீஸ் எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கவர்னருக்கு அவர் ரிவர் அருகே இருக்கிறார் என்ற தகவல் கிடைத்தது. உடனே, அப்பா அங்கே இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தவர் உடனே கமிஷனருக்கு கால் செய்து, சிட்டியில என்ன நடக்குது? சாதாரண மக்கள் நடமாட முடியாத அளவுக்கு ரவுடிகள் தொல்லை அதிகமா இருக்கான். அதெல்லாம் நீங்க என்னன்னு பார்க்க மாட்டீங்களா என்று கத்தினார். கவர்னரே நேரில் போன் பண்ணி கத்தியதை கேட்டதும் கமிஷனர் ஆடி போனார். சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ரவுடிங்க எல்லாரையும் நாங்க அரெஸ்ட் பண்ணிடுறோம். ஓல்ட் மாஸ்டருக்கு எதுவும் நடக்காது என்று சொன்னான். சொல்லாதீங்க, செய்யுங்க. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரியாது என்று சொல்லிவிட்டு கவர்னர் போனை வைத்தார். உடனே கமிஷனர் ஸ்பெஷல் போர்ஸுக்கு போன் செய்து தகவலை சொன்னார். சற்று நேரத்தில் ஸ்பெஷல் போர்ஸில் இருந்த 2 பெரிய ஆபீசர் ஒரு ஹெலிகாப்டரை எடுத்துக்கொண்டு ரிவர் இருக்கும் லொகேஷனருக்கு சென்றனர். அத்தனை பேரையும் தனது மாயாஜாலத்தை பயன்படுத்தாமல் எப்படி சமாளிப்பது என்று சிம்மன் யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த ரவுடி, என்னடா இவ்வளவு பேரை பார்த்த உடனே பயந்துட்டியா? எங்க 6 பேர்கிட்ட வாலாட்டினல்ல, இப்போ உன்னோட திறமையை காமி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது காற்றே கிளியும் வண்ணம் அங்கு ஹெலிகாப்டரின் சத்தம் கேட்டது. அதிலிருந்த ஒளிபெருக்கி மூலம், ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆர்டர் ஃப்ரம் கமிஷனர், கையில ஆயுதம் வச்சிருக்க எல்லாரும் அவங்கவுங்க ஆயுதத்தை அப்படியே கீழே வச்சுட்டு தரையில முட்டி போடுங்க. யாராவது கையில ஆயுதம் வச்சிருந்தீங்கன்னா இப்பவே இதே இடத்துல நீங்க சுட்டு கொல்லப்படுவீங்க என்று அறிவித்தார். ஆயுதத்தை கீழே தரையில் முட்டி போட்டுவிட்டு, ஹெலிகாப்டர் வந்து காப்பாற்றுற அளவுக்கு வேணா அவ்வளவு பெரிய ஆளா என்று ஆச்சரியமாக பார்த்து கொண்டு வந்தார். சற்று நேரத்திலேயே இராணுவ வீரர்களும் தங்கள் காரில் வந்துவிட அதிலிருந்து இறங்கியவர்கள் வேகமாக அந்த முதியவரிடம் சென்று இராணுவ பாணியில் சல்யூட் அடித்து அவரை சுற்றி நின்றனர். அங்கிருந்த அனைவரும், இவர் யாராக இருப்பார், இவருக்கே இவ்வளவு பாதுகாப்பு என்று அந்த முதியவரை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு நின்றனர். தொடரும்.